ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கிறது. எல்லா மதர்ஸுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய கிருபையினாலே ஒன்று கூடி இருக்கிறோம். யாவரும் என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் முதலாவது இந்த ஆராதனை தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். நாங்கள் வந்த நோக்கம் வீணாய் போகாதபடி, நாங்கள் வந்த வண்ணம் இந்த இடத்தை விட்டு திரும்பி போகாதபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும்படியா என்னோடு சேர்ந்து யாவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாராயண நீங்கள் பொறுப்படுங்க அப்பா, உங்களுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் என்று ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி அப்பா. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாய் இருக்கிறது தகப்பனே. உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையுள்ள பிரசன்னம் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஐயா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பலவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. வர இருக்கிற பிள்ளைகளையும் அந்த தடைகளை உடைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த நாள் ஒரு எழுப்புதலின் நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஆண்டவரே ஜனங்களை விடுதலை ஆக்குற ஒரு நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இந்த நாள் மாறட்டும் அப்பா. நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்வீராக. உடைய கரங்களிலே இந்த ஆராதனை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உன்னிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளும் தேவனுடைய ஆளுகை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மறுரூப மாற்றத்தை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஓ, அவர் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தரங்களிலே பாதைகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். அந்த நல்ல தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்போமா. யாவரும் வாய்களை திறந்து தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கடந்த நாளெல்லாம் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார். நாங்கள் இந்த இடத்திலே நிற்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. நாங்களுடைய உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த அந்நிய தேசத்திலே கர்த்தர் எங்களை எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவன் செய்த நன்மைகள் இந்த உலகம் கொள்ளாது. ஹல்லேலூயா. நாங்கள் நினைத்து நினைத்து நன்றி சொல்ல எங்களுக்கு ஒரு நாவு போதாது. தேவனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் எவ்வளவு அதிசயமாய் உங்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அதே தேவனுடைய பலத்த கரம் எங்களை நாள் வரைக்கும் நடத்தி வந்ததே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நீரே ஆண்டவரே. உடைய பிள்ளையா எங்களை தெரிந்தெடுத்திரை கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தன்னுடைய கிருபையினால் எங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் சந்ததி சந்ததியாய் ஆண்டவரை தொழுது கொள்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காய் உங்களுக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக. தேங்க் யூ லார்ட். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கையை மாறிச்சு பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டு, பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டு, வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா
கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. புதிய நாளுக்குள்ள என் கால பதிய வச்சாமே, புதிய தரிசனத்தை என் வாழ்வில் தந்து விட்டார். வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. வைக்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. வைக்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. எதிரியின் கண்கள் முன்னே விருந்தோண்டை வச்சாரையா, என் தலைய எண்ணெயால அபிஷேகம் செய்தாரையா. வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. விசுவாசத்தோட அறிக்கை செய்து பாடுங்க. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. வெட்கப்பட்ட இடங்களிலே வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. எதிரியின் கண்கள் முன்னே விருந்தொன்றை வச்சாரையா, என் தலைய எண்ணெயால அபிஷேகம் செய்தாரையா. வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டு, பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டு. வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய தலையை தூக்கி நிறுத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, எங்கள் முற்பிதாக்கள் அவரை தேடினார்கள், தேடின அவர்களை அவர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் சந்ததி சந்ததியாய் நாங்கள் ஆண்டவரை சேவிக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. யாரும் மௌனமாய் இருக்காதபடி வானத்துக்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தி அந்த தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிப்போமா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பாடி துதித்த போது அவர்களுக்கு முன்பதாக இருந்த அந்த எரிகோ அலங்கம் அது தானாகவே இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. ஓ, அந்த துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் வாய்களை திறந்து துதியுங்க. ஹல்லேலூயா. உங்கள் முன்பதாக இருக்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் தேவனுடைய வல்லமை அதை அழித்து போடும். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை,
இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் நாங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மலைகளை பெயர்ப்பார் என்றால், ஓ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அவருக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நந்தியப்பா, நந்தியப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பின்மாற்றத்தின் ஆவிகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே அவர் மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் என் இயேசுவை தவிர ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. ஒன்று ஆனமை தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, தடைகள் உடைக்கப்படட்டும் ஐயா, கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, செங்கடலை பிளந்த தேவனுடைய வல்லமை கர்த்தாவே, அந்த யோர்தானை கரை புரண்டோட பண்ணின தேவனுடைய வல்லமை கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இந்த ஜனத்தை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் மௌனமாயிருந்தால் தேவன் எங்களை பார்த்து எவ்வளவு துக்கப்படுவார். ஹல்லேலூயா. என் தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் துதிகன மகிமைக்கெல்லாம் நீர் ஒருவரே நீர் பாத்திரராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உயிர் தெழுந்த மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற பெரிய காரியங்களை பாருங்கள் என்று. ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தின் படி கர்த்தாவே, பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகள் செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். நன்றி அப்பா. எங்கள் குறைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஓ, அவர் எங்களோடு இருக்கையில் வேதம் சொல்லுறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று. ஹல்லேலூயா. என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறை இல்லை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாய் ஒருபோதும் விடுவதில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும்போது ஒரே ஒரு காரியத்தை சிந்திப்பேன், என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வலது கரத்தை பிடித்து நான் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தகப்பன் எங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. நாங்கள் பாடுவோமா, என் மேய்ப்பர் நீர் தானையா, எனக்கு ஒன்றும் ஒரு குறை இல்லை. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமானாலும் கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையை குறைபடாது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. தானையா, எனக்கென்று குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்று குறைவே இல்லை. நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில, நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறேன், மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறேன், மகிமை விளங்கும்படி. நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில, நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில.
குறையே இல்ல. என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. ஆத்தும தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். ஆத்தும தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில, நானே கலங்கணும் என் அப்பா இருக்கையில. என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். நானே கலங்கணும் என் அப்பா இருக்கையில, நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில. என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நானே கலங்கணும் என் அப்பா இருக்கையில, நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில. என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. எதிரிகள் கண்முன்னே, எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி பாடுங்க. ஒரு சத்தம் வரட்டும். Thank you Jesus. நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில, நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில. என் மேய்ப்பன் நீர்தான். ஒரு விசுவாசத்தோடு பாடுங்க. நல்ல மேய்ப்பன் எனக்கு ஒன்று, அவர் என்னை நடத்துகிறவராயிருக்கிறவர், அவர் வழி காண்பிக்கிற தேவனாயிருக்கிறவர். இதுதான் வழி என்று சொல்லி, இதிலே நட என்று சொல்லுகிற சத்தம் உனக்கு பின்னாலே கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பனாய் வழி நடத்துகிறார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவரை விசுவாசத்தோடு Thank you Lord. என்னை பணிதானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. என்னை பணிதானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிற கர்த்தராயிருக்கிறார். மகிமை விளங்கத்தக்கதாக நம்மை நடத்துகிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறவர், கிருபையின் தேவனாயிருக்கிறவர், வல்லமை நிறைந்த தேவனாயிருக்கிறவர், இரக்கங்களின் தகப்பனின் தேவனாயிருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கலங்கணும் என் நாயன் இருக்கையில,
எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தி தேவனை பாருங்க. சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகம் பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறவர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்கள் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறவர். இதுதான் வழி என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் பின்னாலே கேட்கத்தக்கதாக கர்த்தர் வழி நடத்துகிறவர். அவர் நேர் வழியாய் நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறவர். தாய் தகப்பனை போல அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறவர். அரவணைக்கிறவராய் இருக்கிறவர். தேவனின் அன்பு இறங்கி வருகிறது. தேவனின் அன்பு, அரவணைக்கிற அன்பு இந்த இடத்தில் இறங்குகிறது. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, இருதயங்களை தேற்றுகிற தேவனின் அன்பு இறங்கி வரத்தக்கதாக பரத்திலிருந்து அந்த வல்லமை இறங்கி வரட்டும். இந்த name of Jesus. சொந்து போகாதே, கலங்கி போகாதே. இதுதான் வழி என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் சத்தம் அல்ல. தேவனின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்தீர்கள் என்றால் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு கால்களை வைத்து நடவுங்கள். கர்த்தர் நடத்துகிற பாதை மகிமையின் பாதையாய் இருக்கிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. உன் இருதயம் கலங்கி போயிருக்கிறதா, சோர்ந்து போயிருக்கிறதா? ஆண்டவரின் அன்பு அதை அனல் மூட்டி எழுப்பத்தக்கதாக, புது பலனை தரத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். Oh, thank you Holy Spirit of the Lord. Holy தன் குஞ்சுகளை சட்டைகளுக்கு அடைத்து பாதுகாக்கிறது போல உன்னை அழைத்தவர், உன்னை உருவாக்கினவர் அப்படிப்பட்ட காரியங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். எந்த தீங்கும் வராதபடி அவர் நடத்துகிற தேவர். Thank you Holy Spirit of the mighty God. Oh, thank you Father. பேர் சொல்லி அழைத்து இந்த இடத்திலே கொண்டு வந்தவர், பேர் சொல்லி அழைத்தவர், உண்மையுள்ளவராய் இருக்கிறவர். நீ மறந்தாலும் அவர் மறக்காமல் உன்னை அழைத்து செல்கிறவர், அழைத்து கொண்டு வருகிறவர். ஏனென்றால் வாக்கு தத்தம் சொன்னவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். வாக்கு மாறாத தேவர், உண்மையுள்ள தேவர். மனிதர்கள் சொல்லி இருக்கலாம், அதை செய்யாமல் விட்டிருக்கலாம், ஆனால் உன்னை அழைத்தவர், உருவாக்கினவர் அவர் மறவாவர். அவர் காலங்கள் சென்றாலும் அவர் மறவாமல் அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த இடத்துல விசுவாசிக்கிறீங்களோ தெரியல, ஆனால் தேவனை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Father, in the name of Jesus. நீ எங்கே இருந்தாய், ஆனால் தேவனின் அன்பு உன்னை ரட்சித்தது. பேர் சொல்லி அழைத்து ரட்சித்தது. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you Holy Spirit of the mighty Lord. Thank you Jesus. ஆண்டவர் இந்த இடத்துல அவரின் அன்பின் நிமித்தம் நாம் நிற்கிறோம். நிர்மூலமாகாது இருப்பது அவரின் சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆண்டவரின் கிருபையினால் நாங்கள் இந்த இடத்திலே நிற்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனால் நாம் இந்த இடத்துல நிற்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறந்திருக்கிறார். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த விசேஷித்த நாளாயிருக்கிறது. எல்லா தேசங்களும் மதர்ஸ் டேயை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் இந்த இடத்துல இருந்து மதர்ஸ் டேயை கொண்டாட போகிறோம். தேவ பிரசன்னத்தில் இருந்து நாங்கள் அதை கொண்டாட போகிறோம். அது எவ்வளவு பாக்கியமாயிருக்கிறது, எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறது. எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. அவர்கள் மதர்ஸ் என்றால் வெளியேற பெற்றவர்கள்.
எல்லாரும் மதர்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கிருந்தாலும் அவர்கள் தாய். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ ஆவியினால் நிறைந்து நாங்கள் மதர்ஸுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் தாய்க்காக இந்த இடத்துல ஜெபியுங்கள். தாய்க்காக எல்லாரும் ஜெபியுங்கள். தேவ பிரசன்னத்தில் தகப்பனே, இந்த இடத்துல நாங்கள் உன் சமூகத்தில் நின்று எல்லா பெற்றோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா பெற்றோருக்காகவும் நாங்கள் தாய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் அவர்களை மூடுவதாக, தேவ மகிமை அவர்களை மூடுவதாக, தீக்காய்ச்சினால் நிரப்பத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்தினாலே தீக்காய்ச்சி வளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். தேவ பிரசன்னம், தேவனின் பாதுகாப்பு இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் நாங்கள் இந்த சமூகத்தில் நின்று தேவ பிரசன்னத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வியாதிகள் வெளியேறத்தக்கதாக, குழப்பங்கள் நீங்கி போகத்தக்கதாக, எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால, வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக, பலவீனங்கள் தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, உம் அன்பினாலும் வல்லமையினாலும் உம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஒவ்வொரு தாய்மார்களையும் நிரப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம் தேவ பிரசன்னத்தில். Let us all take our seats in the presence of the Lord. தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே. Let us all take our seats in the presence of the Lord, because the Lord's presence is here. தேவனின் வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். We are going to listen to the God's word. இது நான் கொடுக்க போறது அல்ல. And this is not something that I am going to preach. தாய் கொடுக்க போகிறார். It's a mother who is going to give it. ஹalleluya. Hallelujah. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். In the name of the Jesus Christ, I once again welcome you. இயேசு நல்லவர். ஹalleluya. Our God is a good God. Hallelujah. ஹalleluya. அவர் மாறாதவர். He's a God who does not change. மனுஷர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், கால்நிலைகள் மாறும், ஆனாலும் தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that even the things change, the people change, the situations and everything will change, but he is a God who does not change, and that's what the Bible says. மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் happy mother's day. And I wish you once again a very happy Mother's Day. உன்னையில பார்க்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன் happy mother's day. தேவன் தாமே உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. And also the people who are watching us online, I also wish you the Mother's Day, and it is only the God who will bless us. ஒரு தாயாக இருப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. It is not very easy to be a mother. நான் ஸ்கூலுக்கு என் பிள்ளைகளை கொண்டு போவேன், எல்லா மற்ற நெதர்லாந்து பேரண்ட்ஸோட பேசுவேன், சொல்லுவார்கள் சரியா களைத்து போயிருக்கிறோம் என்று. I go to school to drop my kids in the school, and when I speak to the other parents, they say that we are very tired by taking care of the children. இரண்டால் பிள்ளைகளை அதிகாலையில் எழுப்பி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதே பெரிய டாஸ்கா இருக்கிறது பேரண்ட்ஸுக்கு. And because for parents, waking the children up in the morning and taking them to the school itself is a big task. ஹalleluya. தேவன் எங்களுக்கு நல்ல தாயாக இருக்கிறார், நல்ல தகப்பனா இருக்கிறார். ஆமென். And we need to know, hallelujah, that the Lord is our good father and also a good mother. எல்லா பிள்ளைகளும் பெற்றோரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் அம்மா அல்லது என் அப்பா என்னிடத்தில் மிகவும் அன்பா இருக்க வேண்டும் என்பதாய். Each and every children, what they expect from their parents, that is their father and the mother, is that they should be very loving towards me. நான் விசுவாசிக்கிறேன் ஒரு 99% பெற்றோர்கள் தாய்மார்கள் நிச்சயமாய் எல்லா பிள்ளைகளிடத்திலும் அன்பா இருப்பார்கள். ஒரு பெர்சன்டேஜ் வித்தியாசமாய் டிஃபரெண்டா இருக்கலாம் இந்த உலகத்தில். In this world, I believe that most of the mothers and the parents, they love their children for 99%, and maybe the 1% it might be slightly different for everyone in this world. எல்லா தாய்மாருமே சொல்லுற ஒரு காரியம், இனி எங்கள் வாழ்க்கையில எல்லாம் முடிந்து விட்டது, நாங்கள் பிள்ளைகளுக்காக தான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And every mother, what they tell is that
we only live for our children and nothing for ourselves. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி ஒரு நல்ல ஒரு நிலையில் கொண்டு வந்து இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய நோக்கமாக இருக்கிறது. And it is also every parents, that's the father and the mother's goal, that is they have to bring up their child in a good way and also make them stand in a good position, and that would be their only thought. நாங்கள் இந்த அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், நாங்கள் சொந்த தேசத்தை விட்டு இந்த தேசத்தில் இருக்கிறோம். இந்த தேசத்தின் கல்ச்சர் வேறு, எங்களுடைய கல்ச்சர் வேறு. And we are living in a country which is far away from our origin, and we also know the culture in this country is different from what we have in us. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் கடந்து போனாலும் இனி வருகிற சந்ததி கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்ற ஒரு மிகுந்த சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும். And even though we are far from our places, we need to always have a thought that we should live accordingly to the thoughts of the Lord. எங்களோட அந்த ஆண்டவருடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. எங்கள் சந்ததி, வேதம் சொல்லுறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறையா அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். And a generation doesn't stop only from us and the way we worship the Lord, but it should also flow to the offsprings that are going to come ahead of us. இந்த நாளிலும் கூட நாங்கள் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து சில குறிப்புகளை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். இது நிச்சயம் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லோரும் முடிந்தவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், திருமணமாகாதவர்களும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக உதவும் இது. And today we are going to meditate about how we have to pray for our children. And there are people who are married and people who are also not married. It will be helpful for you if you make a note of all of these things which we are going to look in the Bible. ஹல்லேலூயா. நாங்கள் தனி அம்மா மாத்திரம் பிள்ளைகளை வளர்ப்பதில்லை, தாய் தகப்பன் சேர்ந்து நாங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை நடத்துவது அது இன்னும் விசேஷமாக இருக்கும். And it is not just that a child is just brought by the mother, but it is also the father, that is they both together bring up the child. முதலாவதாக நாங்கள் பார்க்க போறோம், பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். And firstly we are going to look at the protection for our children. ஹல்லேலூயா. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யோபு முதலாவது அதிகாரம் 10வது வசனம். Let's now turn our Bibles to Job chapter முதலாவது அதிகாரம் 10வது வசனம். chapter 1 and verse 10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. Have you not put a hedge around him and his house and all that he has? On every side you have blessed the work of his hands, and his possession have increased in the land. பாருங்கள், இந்த வசனத்திலே தேவன் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி கர்த்தர் வேலி அடைக்கிறார். And here we see in this verse that God is guarding the things that Job has, everything, the children, the things, the inheritance. தேவனுடைய அனுமதி இல்லாமல் யோபுடைய எல்லைக்குள்ளே சத்துருவுக்கு நுழையிறதுக்கு தேவன் அதை அனுமதி கொடுக்கவில்லை. And here we also see God did not give any authority for the Satan to enter into the Job's things. ஏனென்றால் தேவன் யோபுவை சுற்றி அவருடைய குடும்பத்தை சுற்றி அவர் வேலி அடைத்திருந்தார். And the reason is God has put up the protection that around Job and his family. ஹல்லேலூயா. நாங்களும் கூட எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளை சுற்றி நீங்கள் வேலி அடையுங்கள் என்று. And we also need to know that we have to pray in such a way, oh Lord, guard me and my children and my family with your protection. அதற்கு முதல் நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து, யோபுவை பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து உண்மையாய் அவன் பொல்லாப்புக்கு விலகுற ஒரு மனுஷனாக இருந்தான். And we also see Job is a person who feared God, and he is also the person who always kept himself away from the evil things. நாங்கள் பெற்றோராகிய நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் போது அந்த வேலி எங்களை விட்டு எடுபட்டு விடும். நாங்கள் அந்த காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். As parents, if we are not giving that protection, if we are not doing things in the right way,
then the protection which the Lord wants to give to us, that will be gone. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்கள் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்கும் போது பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்கள் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கள் ஜெபியுங்கள். And what you also need to know is that you need to make a reference of this verse, and every day when you wake up you need to pray, say using this reference, and pray to the Lord, oh Lord, guard me and my family, let your protection be to each and every one of us in this house. இன்னொரு காரியத்துக்கு பாப்போம், பிள்ளையுடைய பாதுகாப்புக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். Let's also turn our Bibles to Genesis chapter 3 and verse 23, and we'll see there how we have to pray in another way also. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். Therefore the Lord God sent him out from the garden of Eden to work the ground from where it was taken. 22, sorry, the verse 24, sorry. He drove out the man, and at the east of the garden of Eden he placed a cherubim and a flaming sword that turned every way to guard the way to the tree of life. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்திலே கர்த்தர் ஏதேனை விட்டு ஆதாம் ஏவாளை முதலாவது துரத்துகிறார். And in this verse we first see God is driving out Adam and Eve from the garden of Eden. பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள யாரும் என்டர் ஆகக்கூடாது என்பதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்றால் கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் அதை ஏதேனை சுற்றி காவல் வைக்கிறார். And then what he does is that so that nobody enters into that place where the tree of life is, so he places cherubim and a flaming sword to guard that place. எனக்கு இந்த வசனம் மிகவும் பிடிக்கும். I like this verse very much. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து ஸ்கூலுக்கு அனுப்புவது உண்டு. I also every day when I send my children to the school, I pray using this verse as a reference and send them to the school. உங்களுக்கு தெரியும், கேருபீன்கள் என்றால் ஒரு பெரிய அது பலத்த தூதனுடைய பெயர் கேருபீன். If we know what cherubim is, it is a name of an angel who was a mighty one. வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை சிந்தித்து பாருங்கள். ஒரு பட்டயம் ஆண்டாலே ஒரு பயங்கரமான காரியம். சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் எங்களை சுற்றி காவல் வைக்கும் போது அந்த எல்லைக்குள்ள யாருமே நுழைய முடியாது. If we take a sword itself is a dangerous one and a very effective one, and here we see a flaming sword, which means it's going to be more dangerous, and God is going to guard you through that arm. ஹல்லேலூயா. Hallelujah. ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் பாடமாக்கி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கும் போது ரெண்டு வசனத்தை சொல்லி பாருங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்ப்பீர்கள். And when you make these two references and verses as a reference in your prayer, and when you pray for your children before you do anything, be it school or be it whatever it is, when you pray to them every day, then you will see surely a difference in the things that they do. இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம். Secondly, what we are going to do, நாங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். we have to pray for our children's blessing. இந்த நாட்களில் பாருங்கள், சில பேரண்ட்ஸ் நல்ல ரிச்சாக இருந்துட்டு அவங்க மரித்து போயிருப்பார்கள். பிள்ளைகள் இந்த நாட்களில் பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டு வறுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். And we would see there would be some rich parents who would have lived in a very better way, and because they might have passed away, and for that reason the children would be living in a poor state. பெற்றோர்கள் நல்லா படித்து ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு ஞானம் என்றால் எதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். And there will be a situation where the parents, they would be very wise, they would be living in a greater better way, but their children would not even know what a wisdom is. ஆனால் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் அது சந்ததியாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். But the prayer that we do, this prayer would help our children and our offsprings to be blessed and guarded with wisdom. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். Now let us turn our Bibles to Exodus, உபாகமம் 1வது அதிகாரம் Deuteronomy chapter 1. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord, the God of your fathers, make you 1,000 times as many as you are and bless you as he has promised you. இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லி பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வேண்டும். We also have to pray by holding on to this promise and pray to our children. ஆண்டவரே, என் பிள்ளைகள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி அவர்களை ஆசீர்வதிங்க. எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இன்னும் 1000 மடங்கு என் பிள்ளைகளுக்கு அது சந்ததி சந்ததியாக அது கடந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். We need to pray, oh Lord, the things that I have today, the blessings that I have today, it should flow to my offspring 1,000 more times than what I have today. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. And we need to understand the birth and the death is an authority that the Lord has. தேவனுடைய வார்த்தை வெளியேற பெற்றது, பொய் சொல்லாதது. And you also need to know God's word is a precious one and it also does not lie. நீங்க இந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது நிச்சயம் அந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். And when you use this promise and pray to your children, this promise of the Lord will make a change in your children's life. நாங்கள் மூன்றாவதாக பார்க்க போறோம். And thirdly, we are going to look at, நாங்கள் பிள்ளைகளின் ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். we have to pray for our children's wisdom. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். Let's turn our Bibles to James chapter 1 and verse 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். If any of you lacks wisdom, let him ask God, who gives generously to all without reproach, and it will be given him. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவன் அந்த ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்றால் வேதம் சொல்லுறது, தேவனை போல ஞானம் உள்ள ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. Hallelujah. We need to know that if any one of us lacks wisdom, if we ask the God, he is the one who gives us very generously and he does not reproach, and we need to think about this. நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஞானம் பெறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். And when you use this promise and when you pray for your children, this promise will surely give them greater wisdom and you would be able to see that. ஏனென்றால் வேதம் சொல்லுது, அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். சம்பூர்ணமான உங்களுக்கு தெரியும், ஒரு குறைவில்லாமல் நிறைவான ஞானம் அது. And when we also say that the Lord gives generously and completely, you need to know a complete thing is not something that's half or that's maybe 90%. He gives it like completely. ஆமென். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles to Luke chapter 2 and verse 52. பலவான்களை லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். And Jesus increased in wisdom and in stature and in favor with God and man. ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible here says Jesus increased in wisdom and in stature and in favor with God and also man. மிகாவை பார்க்கும்போது எனக்கு கேட்பார்கள், என்ன இவன் சரியான உயரமா இருக்கிறார், என்ன சாப்பாடு கொடுக்கிறீர்கள் என்று. And when people look at Micaiah, they would look at me and ask, what do you feed him? How come he is so tall? நெதர்லாந்து ஆட்கள் சொல்லுவேன், நான் நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுப்பேன் என்று. I tell to my Netherlands people that I give him more vegetables. ஆனால் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நாங்கள் எப்போ பிரெக்னென்ட் ஆகினார்களோ அந்த நாளிலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தை இன்ற வரைக்கும் ஒரு நாள் கூட நான் தவறாமல் சொல்லி ஜெபிப்பேன். And from the day he was formed in my womb, I would always use this promise and pray to him each and every day, and that is what has blessed him. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இப்போ பிறந்திருக்கலாம், இனி நேரங்களில் நீங்கள் பிரெக்னென்ட் ஆகலாம். இந்த வார்த்தையை நினைவில் பாடமாக்கி வைத்து ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். And you need to know, you might be having a child now, or in the future you might have a child. I suggest you memorize these words, and these
these verses, when you use them in your prayer for your children, it would be very blessing. நாங்கள் ஜெபிக்கும் போது கருத்தாய் வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கணும். இப்போ எங்களுக்கு ஒரு ஆள் வாக்கு கொடுக்குறார் என்றால் நாங்கள் பிள்ளைகளுக்கு எதாவது சொல்லுவோம், இது வாங்கி தரோம்னா அவங்க என்ன சொல்லுவார்கள், நீங்கள் சொன்னீங்க இதை வாங்கித்தாங்க, அப்படித்தான் நாங்கள் சொல்லி சொல்லி கேட்டு தேவையான பொருளை வாங்குவார்கள். தேவனிடத்தில் நாங்கள் வாக்குத்தத்தத்தை பிடித்து நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் ஞானத்தை கொடுக்கிறவர், உங்களுடைய வார்த்தையின்படி ஞானத்தை தாங்க. உங்களுக்கு முடிந்தால் இந்த வசனத்தில் கையை வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட தேவையில்லை, பஞ்சிப்படாமல் வசனத்தை எடுத்து அதில் கரங்களை வைத்து ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். And in your life also, if we look at our children, what they do is that if we say that we will buy them something, they would keep on asking us, saying, you mentioned this, that you would buy me this, you mentioned, they keep on asking several times, and that's how they get it. Even in this way, in this prayer, what we need to do is that we need to hold on to these promises which we are looking today. And when you hold on to these promises, and if you ask, Lord, you have said that if I lack wisdom, you would give me generously. And when we keep on these promises and these verses in our prayer, God will definitely do greater thing. ஹல்லேலூயா. எல்லாரும் சீரியஸாக இருக்கு. Hallelujah. Everyone looks so serious today. நம்மள பாஸ்டர் தான் மெசேஜ் கொடுப்பாங்கன்னே மதர்ஸ் டேயோடைய ஒரு சில நிமிஷங்கள் பிள்ளைகளுக்கு பேசலாம்னு வந்திருக்கிறேன். And usually it's our pastor who would give the sermon, but today because it's a Mother's Day, I just decided that we'll give a small one for the children here today. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம் சந்ததியின் சாபங்கள். சந்ததியாய் சாபங்கள் பின்தொடரும். சந்ததியாய் செய்த பாவங்கள் நம்மை பின்தொடரும். சந்ததியாய் வியாதிகள் நம்ம பின்தொடரும். நாங்கள் ஒரு வியாதியான டாக்டர்ஸ்ட்ட போனால் கேட்பினோம், நெஞ்சு நோவுதுன்னா கேட்பினோம், உங்களோட ஜெனரேஷனில் யாருக்காது ஹார்ட்டில் வருத்தம் இருக்கா, சுகர் இருக்கா, முதல் கேள்வி அதுதான் கேட்பார்கள். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். And today we are going to look at the next one, which is about the curses which follow us because of our generation, of our forefathers. Why I would say that is because if we go to a hospital and if we ask for a check on a body, they would say, do you have an history, do you have your parents or do your forefathers who had the so and so diseases in your life, because those are the curses, those are the diseases that will also follow us and to our children. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்படுகிறது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு நான் விசாரிப்பேன் என்று. And the Bible also says that the evil things that the fathers do, I will ask them about to their children until 3 generations till they are properly answered. நாங்கள் தேவனுக்குள் இருக்கும்போது இந்த சாபங்கள் நம்மை தொடராது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த சாபங்களை முறியடிக்க வேண்டும். As long as we are in Christ, these curses will not touch us, but we also need to be sure that we pray that these curses do not come to our life and affect us. கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Let's turn our Bibles to Galatians chapter 3 and verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us. For it is written, cursed is everyone who is hanged on a tree. ஹல்லேலூயா. பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கபடி கிறிஸ்து எங்களுக்காய் சாபமாகினார். இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய மூதாதையர் சந்ததியா என்னுடைய தாய் தகப்பன் செய்த எந்த பாவங்களும் என்னையோ என் பிள்ளைகளையோ அதை பின்தொடரக்கூடாது. சந்ததி அவர் சாபங்கள் பாருங்க, டிஎன்ஏல அந்த சந்ததியின் சாப வியாதிகள் பின்தொடரும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, சந்ததி அவர்கள் சபிக்கப்பட்ட வியாதிகள் எங்கள் பிள்ளைகளுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடாது, அது அழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அது அழிக்கப்படட்டும். நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த சாபங்களும் அந்த சபிக்கப்பட்ட வியாதிகளும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களை தொடாமல் கர்த்தர் பாதுகாப்பார். If we look at these verses, it says, cursed is everyone who is hanged on a tree. And we also see Christ has been hanged on that tree because of our curses. So we need to know the curses that comes from our forefathers. What they do is that they will be in our life, they will be in our DNA, they will be affecting us. And our God
who is our Christ, who has redeemed us because of taking all those curses into him, we need to know and we need to pray in such a way, you are our Christ, you are our Redeemer, who has taken away all the curses from us, and you have given us your protection. ஹalleluya. பிள்ளைகளை தேவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் வளர்க்க பழக வேண்டும். And we also need to know to bring up our children in the presence of the Lord. சில பேரண்ட்ஸ் நினைப்பார்கள், ஓ நான் ஜெபிக்கும் போது என் பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணும்போது பிள்ளையை கொண்டு ஒரு இடத்துல வைத்து விட்டு தாங்கள் அமைதியாக இருந்து ஜெபம் செய்வார்கள். Sometimes what the people do is that when they are praying and when the children are making noises or disturbances, what they think is that they have to leave the children in another room and they can pray alone. பிள்ளை குளப்படி செய்கிறார்களோ சாப்பிடுகிறார்களோ விளையாடுகிறார்களோ நீங்கள் ஜெபிக்கிற அந்த பிரசன்னத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய ஆவியான நாங்கள் ஜெபிக்கும் போது உலாவும் போது அந்த பிள்ளையை அந்த பிரசன்னம் நிச்சயமாய் நிரப்பும். And what you need to know is that when you pray, the presence of the Lord will be in that place, and for that reason, whatever be the child is doing, it could be eating, it should be doing something, whatever it is, you need to make sure the child is also next to you, because the presence of the Lord will also be on you and your children there. என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் பிறந்த அந்த டேயை தவிர நெக்ஸ்ட் டே செகண்ட் டே அவர்கள் எங்கள் ஃபேமிலி ப்ரேயர்ல 2 பேரும் இருப்பார்கள். And when my 2 children were born, except on the first day, from the day 2 onwards, they would be in our family prayer, be whatever it is. ஹalleluya. நாங்கள் அடுத்ததாக திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25, 26, 27. Let's now turn our Bibles to Exodus chapter 23 and verse யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25, 26, 27. 23 verse 25, 26. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். Exodus chapter 23 from verse 25 to 27. You shall serve the Lord your God, and he will bless your bread and your water, and I will take sickness away from among you. None shall miscarry or be barren in your land. I will fulfill the numbers of your days. I will send my terror before you and will throw into confusion all the people against whom you shall come, and I will make all your enemies turn their backs to you. ஹalleluya. நாங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை சேவிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். Hallelujah. We need to teach our children how to serve the Lord. பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க We வேண்டும். need to teach our children how to pray. ஆலயத்துக்கு போகும்போது நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும், நான் ஆலயத்துக்கு போகிறேன், அங்கே நீ பாடணும், ஜெபிக்கணும், அழகா ஒழுங்கா உட்கார்ந்துறன்னு சொல்லி கொடுக்க வேண்டும். And you need to also teach your children that we are going to church and you need to be disciplined, you need to sit properly, you need to pray, you need to sing. ஹalleluya. Hallelujah. பிள்ளைகள் குளப்படி செய்வார்கள் தான், சின்னாக்கள் தான் குளப்படிச்சாக்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் அதை நிச்சயமாக லேர்ன் பண்ணுவார்கள். The children are usually, the younger ones are usually mischievous, but when we teach them each and every day, they'll learn from that and they will be better. பிள்ளைகள் சாப்பிடுகிற ஆகாரத்தையும் தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எங்கே போய் நீங்கள் சாப்பிடுறீங்களோ பிள்ளைகள் சாப்பிட முதல் நீங்கள் மனசில் சொல்லணும், இசப்பா இந்த ஆகாரத்தையும் தண்ணியையும் ஆசீர்வதிங்கள் என்று. And when you also feed your children with water and food, you also need to pray, oh Lord, bless this food and water for my children so that it will be a blessing and strengthening to them. எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட முதல் டைனிங் டேபிளில் நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். And before we dine in our dining table, we usually make a prayer. எங்கள் வீட்டுக்கு மிக ஒரு 3 வயசு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தார்கள். When Micaiah was 3 years old, there was a God servant who came to our house and stayed in our place. அந்த ஊழியக்காரன் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன். He's a very spiritual father, that God servant. நல்ல ஜெபிக்கிற தகப்பன் அவர். He's a God servant who is very prayerful. அவர் சாப்பிடும்போது மனதுக்குள்ள ஜெபிச்சிட்டு சாப்பிடுவார் போல. And usually what I saw is that he is a person who prays within him before having food. அவன் சின்ன பிள்ளையா அவர் சாப்பிடும்போது பக்கத்துல போய் நிற்பார்.
And as a child, when Micaiah was a child, he would go stand next to that person. அவர் மிக சொல்லுவான், அவரை பார்த்து பாஸ்டர் ஜெபிச்சிட்டு சாப்பிடுங்க. And there, what Micaiah would do is that he would say to that God servant, or pastor, please pray and then eat. அவர் 3 வேளை சாப்பிடும்போது சொல்லுவான், அவர் வீட்டில் ஒரு 7 days ஸ்டே பண்ணியிருப்பான், அந்த 7 நாளும் சொல்லிட்டு இருப்பான். And what happened is that he stayed for 7 days, and for 3 times a day he used to go to him and tell this every time. அந்த ஊழியக்காரன் கடைசி அவர் இந்தியாவுக்கு புறப்பட போகிறார், லாஸ்ட் அங்கட வீட்டு டைனிங் டேபிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். And before he was leaving to India for the last time, he was having the food in our dining table. அப்பையும் போய் சொன்னான், பாஸ்டர் ஜெபிச்சிட்டு சாப்பிடுங்க. And even at that time he was still telling, Micaiah was still telling to that God servant to please pray and eat. அந்த ஊழியக்காரன் இவனை பிடித்தான். And then that God servant hold on to Micaiah. இங்க வா, நீயே ஜெபி. And he said, you start praying. என்னுடைய சாப்பாட்டுக்கு நீ ஜெபி என்று. And he said, for my food you start praying. நான் நினைக்கிறேன் 3 வயசு இருக்குமென்று. I believe it's around 3 years old he அப்பொழுது was. அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். And that's when he started praying. ஹல்லேலூயா. நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேணும். ஆனால் அந்த ஊழியக்காரன் நிச்சயமாக அவர் ஜெபித்து தான் சாப்பிடுவார். நல்ல பயபக்தி உள்ள தேவ ஊழியன். அவர் மனசுக்குள்ளே செய்திருப்பார், அவன் வெளியரங்கமாக அதை பார்க்கல. And what I trust is that he's a God servant who was with us on that day. And I surely believe he's a person who prays within him before having food. And I also see how Micaiah has seen those things. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேணும். சின்ன பிள்ளைகளை பாருங்க, அவன் அதை கவனிக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. அந்த ஊழியனுக்கு சொல்லும் போது தான் நான் சிந்தித்து பார்த்தேன், பிள்ளைகள் எவ்வளவுகளை ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் கவனிக்கிறார்கள் என்று. We need to understand our children are always watching us and noticing things, because we would not know that they are actually looking at us, they are actually watching us. And I realized it only on that day, that how he has noticed things, how he has noticed that we have to pray. நீங்கள் ஜெபிச்சிட்டு சாப்பிடும்போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த சாப்பாட்டில் இருந்து வருகிற வியாதியை உங்களை விட்டு அது உங்களை நெருங்காதபடி கர்த்தர் பாதுகாப்பார். And God will guard you in such a way, the food that you eat and that you give to your children, God will guard you in such a way that no sicknesses come through that food to you. 26வது வசனம் சொல்லப்படுகிறது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். And the verse 26 says, I will fulfill the numbers of your days. என்னிடத்தில் சில பேர் சொல்லி இருக்கிறார்கள், பிள்ளையை பார்க்கும்போது இந்த பிள்ளை மரித்து விடுமோ, என்னை விட்டு போய் விடுமோன்ற அந்த சிந்தையில் ஒரு பயம் எந்த நேரம் தோன்றிக் கொண்டு இருக்கிறது என்பதாய். Sometimes some people, when they come to us, they say that I have a fear in my thoughts, in my mind, that my child will be gone, will be away from me, or will be dead, or something like that. ஹல்லேலூயா. தேவன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறது என்றால் வேதம் சொல்கிறது காலங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. And hallelujah, we need to know it is only the God who guards us, and it is only him who has the authority for the days that we live in this world. ஒருவேளை அப்படி பயமான சூழ்நிலைகள் சிந்தைகள் உங்களுக்கு வரும்போது இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிங்கள், கர்த்தர் என்னுடைய பிள்ளையுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். And if you ever have such a thought or such a fear that comes in your mind, what you need to do is that you need to hold on to this word, to this verse, and you need to pray, because you need to trust that it is the Lord who numbers and fulfills the number of days that you have to live. அடுத்தது 27வது வசனம் சொல்லப்படும், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். And in verse 27 it says, I will send my terror before you, the one that you have for me. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பயத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும்போது தவறு, சில பேர் ஆலயத்து வரும்போது சொல்லுவாங்க, ஓ பாஸ்டர் திட்டுவார், இதை செய்யாத, பக்கத்து விட்டு போக சொல்ல அண்டி திட்டுவார், செய்யாத. அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு இது விரோதமான இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். And you need to teach your children about the fear of the God, because as of mother, when somebody says that you have to guard your child, you have to keep your child disciplined, it is with the God's fear that you need to accept it and learn from it, and also teach it to your child. இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஒரு வசனம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 21வது அதிகாரம் 2வது வசனம். Now let's turn our Bibles to Psalms chapter 21 and verse 2. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். You have given him his heart's desires and have not withheld the request of his lips.
ஹalleluya. இந்த வார்த்தை மிகவும் ஒரு வெளியேறப்பட்ட வார்த்தை. Hallelujah. This particular verse is a very precious one. தேவன் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவாராம். நீங்கள் உங்களுடைய இருதயம் என்ன விரும்புகிறதோ அதை தேவன் நிறைவேற்றுவார். உங்கள் உதடுகளால் நீங்கள் எதை தேவனிடத்தில் கேட்கிறீர்களோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் தள்ளாமல் உங்களுக்கு பதில் கொடுப்பார். You need to know that our God is a God who will fulfill our heart's desire, and He's also the God who will answer every prayer request that we utter through our lips. உங்களால் முடிந்தால் ஒரு நோட் புக் வாங்கி இந்த வசனத்தை மேலே எழுதி அந்த இடத்துல உங்களுடைய பேரை போடுங்கள். இப்போ நான் என்னுடைய ப்ரேயர் புக்கு நான் எழுதி வைப்பேன். அனுசாவுடைய மன விருப்பத்தின்படி நீ அவளுக்கு தந்தருளி அந்த என்னுடைய பேரை போட்டு நான் ஜெபிப்பேன். உங்களால் முடிந்தால் உங்களுடைய பேரை அதில் போடுங்க. உங்களோட பேரை போட்டு ஒரு புக் வாங்கி, நான் நினைக்கிறேன் ஒரு 22 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அதை செய்து வருகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் நாங்கள் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் இன்று வரைக்கும் நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் முடிந்தால் உங்களோட பேரை எழுதி இந்த சங்கீதம் 21 அதிகாரம் 2வது வசனத்தை வைத்து உங்களுக்கு என்னென்ன ஜெப குறிப்புகள் இருக்கிறோ அதை நீங்கள் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டு வருஷம் பிறக்கும் போது ஜெபித்து பாருங்கள். And what I ask you today is that if it is possible for you, take a notebook, buy a notebook, and on the first page of the notebook write this verse, which is from Psalms 21 and verse 2, and there it says, you have given his heart's desire, and there instead of writing his heart's desires, you write your name, so that the God gives you gives the desires which you think. In case if it is Sham there, God fulfills the Sham's desire, and when you write that, God will answer those prayers, that whatever you write in it, because when we were in our young age, we have been taught by our spiritual father that if we have anything that we desire in our heart, and when we write it in that prayer book, and when we meditate on it, and that prayer will be answered at some point of the time, because God sees your heart's desire and also does not take away or pushes the request that you make with his name. நீங்கள் இத்தனை நாட்களாக இதை செய்யாவிட்டால் இன்றைக்கு அதை செய்ய தொடங்க. ஒரு நோட் புக் வாங்கி உங்கள் விண்ணப்பங்களை எழுதி இந்த வார்த்தையை பிடித்து ஜெபியுங்க. நான் என்ன செய்வேன், இந்த வார்த்தையை என்னுடைய டெலிஃபோனில் அதை கலர் அடித்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை வானத்து நேராக காட்டுவேன். ஆண்டவரே, உங்களோட வார்த்தை இப்படி சொல்லப்படுது, சங்கீதம் 21:2 படி என்ற ஆசை இதுதான், இதை நிறைவேற்றுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அந்த வானத்து நேரான அந்த வசனத்தை தூக்கி காட்டுவேன் என்ற உங்களோட தேவன் பொய்யுரியாத தேவன். நிச்சயம் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தையை நிறைவேற்றுவார். In case if you had been doing and if you are not doing these in these days, in the recent times, I suggest you start doing it once again. The reason why I tell this is that because I also pray to him by making it as a screen wallpaper in my phone and keeping it, so that whenever I look at it, I pray to the Lord, I have this word, you are the one who fulfills my heart's desires, so please fulfill it. நாங்கள் அதிகாலையில் எழும்பி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். We also need to pray for our children as soon as we wake up. பகல் முழுவதும் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சு கடைசியாக ரெஸ்ட் எடுக்கிற டைம் சரி ஜெபிப்போம்னு போய் உட்கார்றதல்ல. And it is not where you say like on the whole day since morning you keep doing your own things, your own personal work and everything, and at the end of the day when you are completely tired, it's not that you go to him at that time. உங்களுக்கு அட்வைஸா சொல்லுறேன், நீங்கள் அதிகாலை ஜெபிக்கிறேன்னா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற நேரம் 3 இருந்து 6க்குள்ள இருக்க வேண்டும். As an advice I give to you today is that I suggest you to pray to him as the first thing in the morning, and it is better if you do it somewhere between 3 a.m. and 6 a.m. நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற உங்களுடைய நேரம் குறைந்தது 15 நிமிடமாவது இருக்க வேண்டும். And the prayer time that you spend for your child should be at least to the minimum of 15 minutes. வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும்போது நிச்சயம் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் மாற்றங்களை பார்ப்பீர்கள். And when you keep on remembering these promises that you have for your children, and when you keep praying, and there will be definitely a change in your child's life. பிள்ளைகளை குறித்து உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். And you need to ask in the Lord about the plans that he has for them. உங்கள் திட்டம் அல்ல, சிலவள மனுஷர்கள் கொடுக்கிற ஆலோசனை அல்ல. It is not that the plans that you have, or it is not the plans which the other human beings give to you.
உங்கள் திட்டங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்போது உங்களோட பிள்ளையுடைய ஃபியூச்சர் மிகவும் நன்றதாக இருக்கும். But what it has to be is that your plans should be from the Lord, because those plans will be a blessing to your children. நாங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது கருத்தாய் காரியங்களை கேட்க வேண்டும். And when you ask the Lord, you also need to ask the Lord in a wise manner. சும்மா ஒரு காமெடியாக தான் ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு தாய் தன் பிள்ளைக்காக ஒரு கார் வேணுமென்று தேவனிடத்தில் கேட்டார்களாம். ஏசப்பா இந்த பிள்ளைக்கு ஒரு அவுடி கார் தாங்கண்டு. And as a fun thing, what I want to say is that there was a mother who asked for a car for his baby, for his child, a car, specifically an Audi car that he asked from the Lord. சரி, அப்போ ஏசப்பா சொல்லிடுவாராம், தேவதூதனை அனுப்புவாராம், போய் அந்த மகனுக்கு ஒரு அவுடி கார் கொடுத்துட்டு வாண்டு தேவதூதன் வந்து கொண்டிருப்பாராம். And what happens is that there will be an angel who would be sent by the Lord to give that son an Audi car to him. அந்த தாயார் இன்னொரு இடத்துல போகும்போது ஒரு BMW காரை பார்த்துட்டார்கள். And that mother, when she was going to another place, she saw another car which is a BMW car. அந்த தாயாருடைய சிந்தனை மாறிட்டோ, இந்த BMW என் பிள்ளை ஓடினா இன்னும் நன்றாக இருக்குமே என்று திருப்பி போய் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஏசப்பா இந்த பிள்ளைக்கு ஒரு BMW கார் தாங்கண்டு. And this mother, what she thought is that it would be more better if he has a BMW instead of an Audi car. So she goes back to the Lord and asks the Lord, give my son a BMW car. இப்போ ஆண்டவர் ஏசப்பா கூப்பிடுவாராம், அவுடி கார் கொண்டு போன தூதனை நீ கெரில திரும்பி வா, அந்த அம்மா இடத்துல BMW கார் கேட்டுட்டாரு. And then the Lord, what he does is that he calls back the angel he sent earlier with an Audi car. He calls him back and he says to the angel that this mother has said she doesn't want the Audi car, she wants a different car. சரி, BMW காரை கொண்டு தேவதூதன் வந்து கொண்டிருப்பாராம். And then God also sends a BMW car through that angel. அந்த தாயார் ஒரு இன்னொரு தடவை பார்க்கும்போது மெர்சிடிஸ் பென்ஸை பார்த்துட்டார்களாம். And then what happened is that this mother went to another place and she saw a Mercedes Benz, and then she went to the Lord and asked for a Mercedes Benz. அவரோட மைண்ட் மாறிட்டு திருப்பி ஓடி பேசப்பட்ட பழையசப்பா தெரியாம கேட்டுட்டேன், கடைசியா கேட்கிறேன் எனக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் தாங்க இந்த பிள்ளைக்கு. And then because she changed her mind, she goes to the Lord and asks the Lord, please give me a Mercedes Benz instead of a BMW. I changed my mind and this would be the last time that I ask you. மறுபடியும் ஏசப்பா அந்த தூதனை சொல்லுவாரு, நீ திரும்பி வந்துடு, வேற கார் கேட்டுக்கிறார்கள், நீ திரும்பி மேலே வாண்டு. And again the Lord calls back that angel who was being sent with the BMW car and saying that this lady has changed her mind, so we have to send another one. கடைசியா தேவதூதன் குழம்பி போய் தேவனுடைய சமூகத்திலே திரும்பி போய் விட்டாராம். And then what happened is that this angel who was doing all that task, what happened is that he was so confused that he went back to the Lord's presence. இது ஒரு கட்டுக்கதை தான், உண்மையான சம்பவம் அல்ல. This is not a true story, it is just a story. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளை குறித்த திட்டங்களை தேவனிடத்தில் கேட்கும்போது கருத்தாய் கேட்க வேண்டும். மற்றவர்கள் செய்தார்கள் என்பதற்காக நாங்கள் தேவனிடத்தில் கேட்டீர்களானால் கடைசியாக ஒன்றும் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்க வேண்டி வரும். And what you need to know is that from this, if you ask something for the Lord, you need to ask it in a wise manner, because if you don't ask it with wisdom in your prayer, what happens is that at the end, even though you ask for so many things, you would be left without anything. நான் என் பிள்ளைகளை சொல்லுவேன், எந்த சூழ்நிலையும் நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. And I also tell this to everyone that you should never change yourself for the sake of people, and if it is only, and if people say you need to change yourself, and if it is against God's will and God's word, you should not even think of changing yourself for that person. என்னுடைய மகளுக்கு எல்லாம் அவ ஸ்கூலுக்கு கொண்டு போக பிரெட்ல எல்லா திங்ஸும் வச்சா பிடிக்காது. And for my daughter, when I send her to the school with a food pack, and in the bread specifically, if I keep everything in it, she does not like it. ஒரு ஃபிஷ்ல ஒரு சலாட் மாதிரி இருக்கும், அதான் பிரெட்ல வெச்சி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவேன். What I do is that I keep the fish salade on the inside the bread and I send it in the lunch box to my daughter. உங்களுக்கு தெரியும் ஃபிஷ் கொஞ்சம் ஸ்மெல் வரும். And you need to know fish is usually a little bit pungent and smelly. அவ ஸ்கூல்ல போய் சாப்பிடும்போது பக்கத்துல இருக்க பிள்ளை ஒளிம்பி ஓடிட்டாவாம், நீ சாப்பிடுறது எனக்கு சரியா ஸ்மெல்லா இருக்கு. And what happened is that when she was once having that
sandwich in the school, the child who was next to her felt it was too smelly, and for that reason she went away, and my daughter complained to me about it. அவன் வந்து என்ன எடுத்து சொன்னா, இனி அந்த ஃபிஷ்ஷை வைக்கக்கூடாது, எனக்கு சிரிக்க நம்ம ஸ்கூலில் ஓடிட்டா ஒரு ஆள். And what she did is that she came and complained to me that you should never keep the fish salad to me in the bread, because another friend or the child who was next to her went away by looking at that. நான் அவக்கு சொன்னேன், அவள் ஒழும்பி ஓடினா ஓடட்டும், நீ சொல்லு நான் ஃபிஷ் சாப்பிட்டு முடிய மாட்டேன், நீ வெளியே நின்றுட்டு உள்ளவ. And what I told to my daughter is that if she doesn't like it, let her go away, doesn't matter, because it is your food, you need to eat it, and you tell her until I finish it, please wait outside. மற்றவர்களுக்கு ஸ்மெல் வருதுன்றதுக்காக நாங்கள் சாப்பிடாம விட முடியாதுல்ல. Because the other person thinks it's too smelly for them, it doesn't mean that you have to stop eating. அவள் ஒவ்வொரு நாளும் ஃபிஷ் தான் கொண்டு போய் சாப்பிட்டு வரும். ஒவ்வொரு நாள் அவள் ஃபிஷ் தான் இப்போ கொண்டு போய் பிரெட்ல சாப்பிட்டு வரும். And nowadays she's mostly taking fish in her bread. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எங்களுடைய திட்டத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அல்லாமல் வேறு யாருடைய அட்வைஸை நாங்கள் கேட்க தேவையில்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கு எது பிடிச்சதோ அதை நாங்கள் துணிவரமாக செய்யலாம். What you need to do is that whatever you like, and if it is in the God's word and the God's will, you need to do it with braveness in it, and you do not have to stop it because someone else thinks they don't like it, or someone else advises you against the God's will on God's word. You should not do that, because whatever you need to do, it should be in the God's will and your things. சில இடங்களில் நாங்கள் போகும்போது பிள்ளைகளுக்கு சொல்லி நான் என் கணவனும் கூட்டிக் கொண்டு போவது உண்டு. And when I go to some places, I teach my children before going there. நாங்கள் அங்கே போகிறோம், ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். And what I tell them is that we are going to that place, and you need to keep in your mind that we are the children of God. அவர்கள் செய்தால் என்பதற்காக நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படக்கூடாது, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். And because someone else does something, you should not be adamant in that place, because you are a special person and you are serving the Lord. ஹல்லேலூயா. எங்களுடைய தாய்மாருடைய ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களோட பேரண்ட்ஸோட ஜெபம் என்று நான் நம்புகிறேன். And today what I trust and what I believe is that because of your mother's prayer and your parents' prayer, you are here today. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு சில நிமிஷங்கள் எழும்பி நின்று நாங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. What we are going to do now is that we are going to rise up and pray for our children for a few minutes. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை இவ்வளவு நேரம் கேட்டீர்கள். And you have heard the God's words. தேவனுடைய வார்த்தை வெளியேற பெற்றது. And God's words are precious. தேவன் பொய் சொல்லாத தேவன். And our God does not lie. அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். And our God has truth in him and in his words. நீங்கள் இப்பொழுது கேட்ட வார்த்தைகளை பிடித்து என்னோடு சேர்ந்து எல்லாரும் ஜெபிங்க. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கண் முன்னாடி நிறுத்தி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பேசி நாங்கள் ஒரு சில நிமிஷங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை வெளியேறப்பட்டது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க, உங்களோட பிள்ளைகளை நினைத்து நீங்கள் கேட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களோட வாய்களால் அறிக்கை செய்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிங்க. இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி என் தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தகப்பனே, என் பிள்ளைகளை இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏதேனை சுற்றிலும் காவலிட்ட அந்த கேருபீன்களும் சுடரொளி பட்டயத்தையும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் காவல் வைப்பீராக தகப்பனே. அந்த எல்லைக்குள்ளே சத்துருக்கள் நுழையக்கூடாது, அசுத்தங்கள் நுழையக்கூடாது ஆண்டவரே, பாவங்கள் நுழையக்கூடாதப்பா, கெட்ட நண்பர்கள் அந்த எல்லைக்குள்ளே நுழையக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சுடரொளி பட்டயம் அது எல்லாவற்றையும் அழித்து போடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எங்களுக்காய் சாபமாகினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. சந்ததியாய் ஆண்டவரே, என்னுடைய மூதாதையர், என்னுடைய சந்ததியார், என்னுடைய தாய் தகப்பன் செய்த எந்த பாவங்களும் ஆண்டவரே, எந்த சாபங்களும் ஆண்டவரே, எந்த சபிக்கப்பட்ட வியாதிகளும் ஆண்டவரே, என் பிள்ளை
பிள்ளைகளை தொட முடியாது இயேசுவின் நாமத்தில், தொட முடியாது இயேசுவின் நாமத்தில். சந்ததி சந்ததியாய் டிஎன்ஏ கடத்தப்பட்டு வருகிற சபிக்கப்பட்ட வியாதியின் கூறுகள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஜெப வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைகளாய் நாங்கள் முத்திரிக்கிறோம் ஆண்டவரே, முத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் அவளுக்கு முன்பதாய் செல்லும்படி செய்வீராக இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களை பூரணம் படுத்துங்க ஆண்டவரே. மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தில் தொட முடியாது என்று கட்டளையிடுகிறோம் ஐயா. வியாதிகளை பிள்ளைகளை விட்டு நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மன விருப்பத்தின்படி தகப்பனே, அப்பா, எங்கள் பிள்ளைகள் உம்மை சேவிக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் சந்ததி உம்மை சேவிக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுகம் பெருகட்டும் என்று நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காய் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக சமூகத்தில் நின்று கர்த்தாவே இந்த செய்தியை கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டி நீங்கள் அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் தான் பாதுகாக்கிறவர், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கிறவர், நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. சாபங்களை எல்லாம் முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உன் வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தார், வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். Thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit of the mighty God. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாவது நாளில் வந்த குடும்பத்துக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிங்க ஒருமனப்பட்டு. இந்த குடும்பத்துக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது நாளில் வந்திருக்கிறார்கள் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த 4 பேரும் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் தேவனின் அபிஷேகம் கிருபை இறங்கி வரும்படியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மூட்டில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் இந்த குடும்பத்தை முற்றிலும் தகப்பனே தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனின் ஆளுகை குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முழுமையாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்குள்ளே வாழத்தக்கதாக, உமக்குள்ளே வார்த்தையில் படி நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் தாய்மார்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும், முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். தேவ வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அப்போதான் சந்ததி சந்ததியாய் தேவனை நாம் ஆராதிக்கிற சந்ததியாய் இருப்போம். அதை நாம் மறந்து விடக்கூடாது. நாங்கள் மரித்தாலும் பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனின் காரியங்களை முன்னிட்டு செய்ய வேண்டும் என்பதில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே நாங்கள் முடிந்த பிறகு ஆகாரம் இருக்கின்றது, பெற்றோர்களுக்கு கிஃப்ட் இருக்கின்றது. கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். சபையாய் நாங்கள் அந்த சாப்பாட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். சபை பிள்ளைகளாய் எல்லா காரியத்திலும் ஒன்றிணைந்து, அதுதான் ஐக்கியம் என்று சொல்கிறார். சபை என்றால் எல்லாரும் இணைந்து காரியத்தை செய்ய வேண்டும். ஒரு ஆளுக்கு ஐடியா வந்துட்டேன்னா சபை முழுவதும் ஒன்றாய் அந்த காரியத்தில் உதவி செய்ய வேண்டும். அதை இந்த சபையில் நாம் கண்டிருக்கிற அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிற கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த சபை வளரும் போதும் அப்படி இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
பெருக 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 மாறக்கூடாது. அப்படியே அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். அதுதான் சபையாய் இருக்கின்றது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த மதர்ஸ் டேயில் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். செய்தியை கேட்க வைத்திருக்கிறார். துதிக்க வைத்தவர், ஜபிக்க வைத்தவர், தேவ பிரசன்னத்தில் இருக்க வைத்த, அதை நினைத்து ஒரு நிமிடம் நாங்கள் நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு மாத்திரம். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீங்க பெரியவர், நீங்க தான் பேசும் தேவனா இருக்கிறீங்க. அதெல்லா காரியத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறீராப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவனே, நீங்க நிறைவேற்றுகிறவர். நீங்க மன விருப்பத்தை அறிந்தவர் ஆண்டவர். எத்தனை பேர்கள் எந்தெந்த இருதயத்தில் என்னென்ன வாஞ்சியா என்ன ஆசையா இருக்கிறார்களோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக. இவர்கள் செய்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே, போகிற இடங்கள், வருகிற இடங்கள், பாடசாலைகளிலே பிள்ளைகள் படிக்கிற இடங்களை தகப்பனின் பரிசுத்த இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென்.